வணக்கம் நேர்களே, நமது சந்தைகள் 2 நாட்களாக விழுந்த வீழ்ச்சியிலிருந்து இன்றைய தினம் ஒரு ஆப்டிமம் ஓவர் பொட்டன்ஷியல் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட், அதோட ஒரு நியூ யூஎஸ் டாரிஃப் ஆன் இந்தியன் குட்ஸ் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பிலே இந்திய பங்குத்தஞ்சை 161 புள்ளிகள் அதிகரித்து 24,726.90 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1551, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 932. ஸோ மெயினாக இன்றைய தினம் மிட் கேப் பார்த்தோம்னா ஸ்மால் கேப் ரெண்டுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 1.4% அண்ட் ஸ்மால் கேப் 1.3% ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரெத் இஸ் இன் த பாசிட்டிவ் மூவ். துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல், ரியாலிட்டி அண்ட் ஆட்டோ இந்த 3 துறைகளும் நன்கு ஏறி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 14 துறைகள் ஏறி இருக்கிறது, 2 துறைகள் இறங்கி இருக்கிறது. அந்த 2 துறைகள் எதுன்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பட் மார்ஜினலி தான் இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். மெயினாக இன்னைக்கு இந்த கெயின் பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் வீக்ல ஒரு 1.1% விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 25% டாரிஃப் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் சொன்ன பிறகு மார்க்கெட்ஸ் ரீபவுண்டட். மெயினாக யூஎஸ் லேபர் டேட்டா, அதே மாதிரி ஒரு ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, மேலும் ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் 6ஆம் தேதி இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் த ரேட் கட்டை வச்சு சந்தைகள் ஏறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு லீடு த ரேலின்னு சொல்லலாம். அதுபோல ஏன்னா காரணம் யூஎஸ் டாலர் ஒரு குளோபல் கமாடிட்டிஸ்ல சீப்பரா கிடைக்கிறதுனால அது ஏறி இருக்கு. அதே மாதிரி ஐடியும் பார்த்தோம்னா ஒரு கெயின் 1.6%. ஸோ மானிட்டரி ஈசிங் இஸ் த கீ கன்சர்ன். அதுதான் இந்தியன் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஓவராலாவே அது ஒரு இம்பாக்டை மார்க்கெட்ல கொடுத்ததுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஹீரோ மோட்டோகார்ப், டாடா ஸ்டீல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி போர்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இண்டோசின் பேங்க், டெக் மகேந்திரா, கிராசிம், டாடா கன்சல்டன்சி, ஹிண்டால்கோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா பவர் கிரிட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓஎன்ஜிசி, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஐசிஐசிஐ பேங்க், இந்துஸ்தான் யூனிலீவர், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஆக்ஷன்ல அக்ரோகெமிக்கல் ஃபார்ம் யூபிஎல் இன்னைக்கு 7% ஏறி இருக்கிறது. அது மெயினா சப்போர்ட்டட் பை வால்யூம் growth அண்ட் ஒரு மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல. ஸோ அது ஒரு டாப் மிட் கேப் பர்ஃபார்மராக இன்றைய தினம் தீர்மானம் செய்யப்பட்டது. அதுபோல எம்சிஎக்ஸ்ல பார்த்தோம்னா அந்த ஷேரும் ஏறி இருக்கு, 5% ஏறி இருக்கு. ஸ்ட்ராங் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அண்ட் அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டும் வர போறாங்க. அது போல நம்மளுடைய பெடிலைட் ஃபெவிகால் இருக்கு இல்லையா, அவங்களும் போனஸ் எக்ஸ்பெக்டட், தென் குட் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிராட்லி ஏஷியன் மார்க்கெட்ஸும் ஒரு பாசிட்டிவா இருந்தது. அதுபோல மோர்கன் ஸ்டான்லி ஏஷியா பசிபிக் இண்டெக்ஸும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1% ஏறி இருக்கு. ஸோ ஒரு குளோபல் ஆப்டிமிசம் ஓவர் த பொட்டன்ஷியல் ரேட் கட்னாலையும் இம்ப்ரூவிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் லைக் இந்தியா, இது ஒரு குளோபலாகவும் மார்க்கெட்டை தூக்கியதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். தங்கம் இன்றைய தினம் 1172 ரூபாய் அதிகரித்து 99,959 வெள்ளி 1667 ரூபாய் அதிகரித்து 1,11,925 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. க்ரூட் ஆயில் 88 ரூபாய் குறைந்து 5,759 வணிகமாகிறது. மோர்கன் ஸ்டான்லியினுடைய ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா அவங்க இந்தியாவை தே ப்ரெடிக்ட், ஸோ அது ஒரு நியூ ஹையை கூடிய விரைவில் எட்டக்கூடும் என்று கூறியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம் மார்க்கெட்டுக்கு. பிளாக் டீலை பொறுத்தவரை முத்தூட் ஃபைனான்ஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் பவர் கிரிட் இது மூணுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் சந்தைகள் பார்த்தோம்னா காலையில ஓப்பனிங் 24,596, நேற்றைய தினத்தை விட ஒரு 30 புள்ளிகள் அதிகரித்து ஓபன் ஆச்சு. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா ஒரு 24,650 வரலையும் போச்சு. தென் மறுபடியும் ஒரு ஃபால்.
அப் டு 11 o'clock வரலையும் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைலா இருந்தது. ஆனால் வீழ்ச்சி வந்து காலையில் ஒரு 9:45 10 மணிக்கு வந்தது. அதுதான் லோ 24,554. அதன் பிறகு 24,736 வரலையும் போச்சு மேலே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 200 புள்ளிகளை நெருங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சந்தைகளும் க்ளோசிங்கில் பார்த்தோம்னாக்கா டுவர்ட்ஸ் ஹையரில் தான் முடிவடைந்திருக்கிறது. இந்த லெவலில் சென்டிமெண்ட்டோட மார்க்கெட் பெட்டராக இருந்ததுன்னா 24,800 மற்றும் 25,150 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் இந்த தினம் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூம் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜாக இருக்கிறது. சந்தைகளில் வந்து நிறைய டேட்டா இருக்கக்கூடிய இந்த வாரம் ஆனதுனால டேட்டாவுக்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் ரியாக்ட் ஆகக்கூடும். பிளஸ் குளோபலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் எல்லாரும் பாசிட்டிவ் அபவுட் இந்தியன் மார்க்கெட். ஸோ அதனால் எனி ஃபால் பை அண்ட் செல் வில் பி த ரைட் ஸ்ட்ராட்டஜி. ஹாப்பி ட்ரேடிங்.